கார்த்திகை தீபம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். மாமியாயிரம் கோபப்படும் ரேவதியா, மாட்டிக்கொள்வாரா அபிராமி? கார்த்திகை தீபம் சீரியலில் அப்டேட் என்று வெளியாகியுள்ளது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். தமிழ் சின்ன திரை தொலைக்காட்சிகளும் ஜி தொலைக்காட்சிகள் திங்கள் முதல் வெளிவரை 9 மணிக்கு ஒளிபரப்பாகும் சீரியல் தான் கார்த்திகை தீபமாகும். இந்த சீரியலில் தான் இன்றைய எபிசோடில் சாமுண்டீஸ்வரி அபிராமி வீட்டுக்கு வர சொல்லிய நிலையில் தான் இன்று நடக்கப்போவது என்ன என்று பார்க்கலாம். அதாவது சந்திரலேகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சிவனாண்டி சொன்னது போல மகேஷ் காணாமல் போனதுக்கு சாமுண்டீஸ்வரி தான் காரணம் என சந்தேகப்படுவதாக புகார் கொடுக்கிறாராம். இதனால் போலீஸ் சாமுண்டீஸ்வரை விசாரிப்பதாக சொல்லி அனுப்புகின்றனராம். அதன் பிறகுதான் அபிராமி கோவிலிருந்து பூ வாங்கி கொண்டு கார்த்திகை ரேவதியை சந்திக்க சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி வருகிறாராம். இதே நேரத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் கால் வர வேறு வழி இல்லாமல் அவள் சந்திரலேகாவை அழைத்து கொண்டு கிளம்பி செல்கிறாராம். வீட்டுக்கு வந்த அபிராமி கார்த்திகை ரேவதியை ஆசீர்வாதம் செய்கிறாராம். நீண்ட நேரம் இடைவெளிக்கு பிறகு அபிராமி மற்றும் ராஜராஜன் சந்தித்து கொண்ட அபிராமி அண்ணா என கூப்பிட அண்ணாவா என்று எல்லோரும் கேட்க சிலரின் சம்மந்தியை அப்படித்தான் கூப்பிடுவாங்க என்று சொல்லி அவளும் சமாளிக்கிறாளாம். அதன் பிறகுதான் ரேவதி தனியாக சந்தித்து பேசும்பொழுதுதான் அபிராமி என் பையன் தப்பு பண்ணியிருந்தான் நினச்சி, ஆனால் நல்லது நினச்சி தான் செய்தான், அது உனக்கு போக போக புரியும் என்று சொல்லி ரேவதி உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா என கோபப்படுகிறாராம். அடுத்ததாக தான் கார்த்திகின் நண்பன் நவீன் துர்காவை காதலிப்பதாக சொல்லி வேலைக்கு சென்று விட்டதாக வீட்டுக்கு வர கார்த்திக் மற்றும் ராஜராஜன் இருவரும் நவீனை திட்டுகின்றனராம். இப்படிப்பட்ட நிலையில் தான் அடுத்தடுத்து நடக்கப் போவது என்ன என்று மக்கள் மத்தியில் கார்த்திகை தீபம் சீரியலில் எதிர்பார்க்கப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.